Hello everyone, welcome to post market analysis. ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி டே டைம் ஃப்ரேம் என்னங்க பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் ஒரு ஓபி இருக்கு, ஓபியை ஸ்வீப் அடிச்சிருக்கான், ஸ்வீப் அடிச்சு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிமாண்ட் இருக்கு, அதாவது ஒரு ஓபி இருக்கு, நம்ம வந்து பை சைடாக பார்த்துருக்கோம். பை ஓபி இருக்குங்க, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வர்றவன் அதை தொட்டு ஸ்டாக் கொடுக்குறான் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஜோன் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டாக் கொடுத்துட்டு அந்த ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிட்டு வருவான், நம்ம அப்படியே பை அடிப்போம். இப்போ இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று டபுள் பாட்டம் வைப்போம். இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பை அடிப்போம். இதுதான் நார்மலி நம்ம வந்து எஸ்என்ஜியில் பண்ணுற சினாரியோ. இது வந்து டபுள் பாட்டம் லிக்விடிட்டி அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோ தான் வந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிஃப்டி அதான் பண்ணிட்டு இருக்கோம். லைக்லி டிமாண்டை தொட்டு ஸ்டாக் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு கிரியேட் பண்ணியிருக்க ஆர்டர் பிளாக் அப்படின்னா பிளாக் ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு லோ டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்டாக்கை பார்த்துட்டு அதுக்கு வர டிமாண்டில் மார்க்கெட் வந்தோம்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஃபார்ம் நிஃப்டியோட ஓவரால் வியூ. ஓகே, ஸோ அதுக்கு வரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, இது ஒரு ஸ்விங் அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் தான் அப்படியே வந்து வந்துட்டு இருக்கு. இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பை அடிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி நிஃப்டி. ஓகே, அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, இங்கே வந்து இம்பேலன்ஸோட தான் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு, இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி நம்ம என்ன சொல்லிடணும் லைவ் மார்க்கெட்டில் என்றதை பார்ப்போம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது கரெக்டாக ஒரு 9:47 ஸோ ஸ்விங் லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னா ஸோ ஆப்போசிட்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஹியூஜ் கேப் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணுது. கிராப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராபப்ளி ஆப்போசிட் மூவுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான விஷயம் சொல்லலாம். என்ன கேப் டவுன் ஓப்பன் கொடுத்தாலும் மேபி ரெக்கவர் ஆகலாம், இல்லை அப்படின்னா கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே வரலாம். அதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்டெரக்டாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா? பெப் இருக்கும், இதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, சிம்பிளான விஷயம், உங்களோட ரூல். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ ட்ரேட் பண்ணது என்ன வேலை அப்படின்றத பார்ப்போம். ஸோ லோ வந்து 850. ஓகேங்களா? ஸோ லோ பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண லோ ஆல்மோஸ்ட் வந்து 870 வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அப்போ 800 கால் ஆப்ஷன் 850 கால் ஆப்ஷன் கொஸ்டின் தான் மார்க்கெட் மேலே போகணும். புட் ஆப்ஷன் கொஸ்டின் தான் கீழே வரணும். ஜஸ்ட் 18 ஸ்ட்ரைக். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 800 கால் எடுக்கும். 800 காலுக்கு 107.5 அப்படின்றது வெப்பு. கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட்டு, புட் ஆப்ஷன் கிட்ட கூட வரல, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ ரெண்டு வந்து ட்ரை ஆகி போயிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம், 850 கால் போட்டு எடுக்கிறோம். 850 ஆல்சோ ரெசிஸ்டன்ட்டு, இவன் இங்கேயும் இருக்கான், சம்மந்தமே இல்லை. ஸோ ரெண்டும் முடிஞ்சு 900 எடுக்கிறோம். 900ம் கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட்டு, புட் ஆப்ஷன் சம்மந்தமே இல்லை, இங்கே கீழே போயிட்டுருக்கான் ட்ரை ஆகிட்டு. அதுக்கப்புறம் சரிப்பா 950 எடுக்கிறோம். 950 ஆல்சோ கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட்டு, புட் ஆப்ஷன் வீக்கு. அது எல்லாமே வீக்காக இருக்குது. புரியுதுங்களா? அப்படின்னா ட்ரேட் எடுத்தோன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ அதாவது கேபிட்டலாம் வீக் ஆகிட்டு போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பாட் சார்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் பெருசாக இருக்குன்னா ஸோ ப்ராபப்ளி அன்னைக்கு வந்து சைட் பேஸாக இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு அடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, டேட்டா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 23 950 தான் வந்து சைட் பேஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது அந்த லைன் மேலே என்ன பண்ணியிருக்கு, லைன் மேலே தான் சுற்றி இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுல நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது இதான் குறிப்பாக பார்க்க வேண்டியது. போஸ்ட் மார்க்கெட்ல யார வேணா கடை கட்ட போயிடலாம், பட் நம்ம லைவ்ல பண்ணி காமிக்கிறோம். அப்போ 5 மினிட்ஸோட இதே டிமாண்ட் இருக்கு, அங்கே வந்து பை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். பை அடித்தோம் அப்படின்னா இந்த கிரியேட் பண்ணியிருக்க டபுள் டாப்பை இவங்க வந்து ஸ்வீப் எடுத்திருக்கான். அப்போ இந்த ஐக்கியம்னால வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, அவ்வளோதான் டார்கெட். ஓகேங்களா? ஸ்வீப் எடுத்தோம்னா இது வந்து டார்கெட் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லிடணும். நம்ம வந்து சார்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கு,
ஆக்சுவலாக நம்மளோட ஹிடன் டிமாண்டை அவன் டேப் அடிக்கவே இல்லை. திஸ் த ரியாலிட்டி. அந்த கால் சொல்லிட்டு போயிடலாம் ஓகேங்களா. டேப் அடிச்சாங்கன்னா ஸோ ரியலி டேப் அடிக்கல ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் தான் ஓகேங்களா. ஸோ 1 மினிட் மூவ் பண்ணுறோம், 5 மினிட்ஸுக்கு 1 மினிட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா 3 மினிட்ஸ் மேபி பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பிளாக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல 3 மினிட்ஸ் இருக்குது ஆல்ரெடி, பட் மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ 1 மினிட்ல எடுக்கிறோம். 1 மினிட்ல அந்த டாக் கொடுத்துச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷனாக இருக்கும். பை இங்கே கிரியேட் பண்ணியிருக்க அந்த டபுள் டாப் லிக்விடிட்டியை டீயை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் ரிவார்டு வந்து கம்மி தான். ஆக்சுவலி இது வந்து சைட் வேஸ், மெயின் ட்ரெண்ட் என்னன்னா சைட் வேஸ் தான். என்ன பண்ணிருக்கு ஒரு 1:5 ட்ரேட் ஓகேங்களா. எக்ஸாக்டாக இது அடிக்கும் போது கன்ஃபார்ம் வந்து நீங்கள் எக்ஸிட் அடிச்சே இருக்கணும். பட் இந்த இடத்துல நமக்கு டேப்பை அடிக்கல, அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா. ஸோ அதாவது டிமாண்டை டேப் அடிக்கல, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அக்ரெசிவாக ட்ரேட் எடுத்துட்டேன் ஓகேங்களா. கிட்ட வரும்போதே வந்து ட்ரேட் எடுத்தாச்சு. எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளோட நண்பரோடது, ஸ்டூடெண்ட்டோடது. இது லாஸ்ட் டேவோட தான், லாஸ்ட் டேவோடது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா 2450 கால் புட்டை வச்சு 24 ஃபுட் வந்து சஸ்டைன் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா 10-7க்கு 10-11க்கு எக்ஸிட்டு. ஜஸ்ட் அவருக்கு தேவை என்னன்னா 20 பாயிண்ட்ஸ். 10ல் இருந்து 20, 30, 40 ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கு, சஸ்டைன் பண்ணியிருக்கு, எடுத்திருப்பாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அவர் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் தான் பார்த்தீங்கன்னா சார்ட்லையும் இருக்கு. எக்ஸாக்டாக அந்த பிரேக் போட்டிருப்பாரு 23.23 2450 புட் ஆப்ஷன். எக்ஸாக்டாக அங்கே தான் ட்ரேட் எடுத்தாந்தார். நான் பார்த்தீங்க அப்படின்னா 23,950 புட் ஆப்ஷன் எடுத்துறாங்க. எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:09 10:19. அதாவது இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இது என்ட்ரி, இது வரைக்கும் என்னோட எடுத்துக்க வேண்டியதான், ப்ராப்ளமே கிடையாது. 1:5 ட்ரேடு எக்ஸாக்டாக எடுத்தது 950 கால் ஆப்ஷன் இருக்கும். வாட்ச் சார்ட்லாம் எங்கள் சார் வந்து கொடுத்துருக்குது. நான் இன்னைக்கு நார்மலி சைட் வேஸ் தெரியும், ப்ரீமியம் வந்து வராது. இந்த என்ட்ரி எடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் ஆகுது. ப்ரீமியத்தில் ஒரு 1:4 ட்ரேட் பர்ஃபெக்டான ட்ரேட் அடித்தப்போ இமீடியட்டாக எக்ஸிட் எடுத்து தான் ஆகணும். ஸ்பாட் சார்ட்ல ஒரு 1:5 முடிஞ்சு. ஸோ இதை தான் லைவ்லேயே நம்ம சொல்லிடணும். இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிடணும். எத்தனை பேர் ட்ரேட் எடுத்தீங்க தெரியல. ஸோ இன்ஸ்டன்ட்டாக வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துடணும். ஸோ ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 100+% வந்து ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸிட் அடித்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவன் அங்கே வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கும்போது எங்கள் கால் ஆப்ஷன் பர்ஃபெக்டாக முட்டுறான். அதாவது பிரேக் வேணே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல முட்டும் போது இது ஜஸ்ட் ஒரு அடிஷனல் பர்பஸ்க்காக எடுத்துட்டு இமீடியட்டாக எக்ஸிட் எடுக்க வேண்டியதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அரைச்சி கீழே கொண்டு வந்து. ஃபர்ஸ்ட் விஷயம் சைட் வேஸ் தான் ட்ரேட் பண்ணக்கூடாது. டேட்டா படி சைட் வேஸு, ப்ரீமியம் படி பர்ஃபெக்டான சைட் வேஸு, ஸ்பாட் சார்ட் படி ஃபர்ஸ்ட் கனெக்ட் படி ஒரு பர்ஃபெக்டான சைட் வேஸ். ஓகே. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.